வெல்கம் டு டைனமிக் கோச்சிங் சென்டர். ஸோ நம்ம ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ப்ரீவியஸ் இயர் பாஸ்ட் கேட் கொஷின் பேப்பர்ஸ். ஸோ இப்போ அதை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது வந்து பார்ட் 2 ஆஃப் த வீடியோ. ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க ஃபஸ்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு இங்கே வாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட் 2006 கேட்டிருக்காங்க. இன் அ 2-dimensional velocity field அப்படிங்கிறத கிளியராக கொடுத்துட்டாங்க. With the velocities u and v along x and y directions ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் இருக்கிற ஃப்ளூயிட் காம்பனன்ட் வந்து யூ அண்ட் விங்கிறது நம்ம போன வீடியோவிலே பார்த்துட்டோம். த கன்வெக்டிவ் ஆக்சலரேஷன் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் இஸ் கிவன் பை. ஸோ கரெக்டாக சொல்லணும்னா ஆக்சலரேஷன் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் என்ன அப்படிங்கிறது ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்வெக்டிவ் டேர்ம்னு ஒன்று இருக்கும், டெம்போரல் டேர்ம்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து கன்வெக்டிவ் ஆக்சலரேஷன் டேர்ம் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து u இன்டூ டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் வி இன்டூ டோ யூ பை டோ ஒய். Option B, u into dou u by dou x plus v into dou v by dou y. Option C, u into dou v by dou x plus v into dou u by dou y. Option D வந்து பார்த்தீங்கன்னா v into dou u by dou x plus u into dou u by dou y. ஸோ அந்த ஈக்குவேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. ஆக்சலரேஷன் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் ஆக்சுவலி டியூ டு 2 டேர்ம்ஸ். ஒன்று வந்து கன்வெக்டிவ் ஆக்சலரேஷன் டேர்ம், இன்னொன்று டெம்போரல் ஆர் லோக்கல் ஆக்சலரேஷன். அதுக்கப்புறமா அதில் கன்வெக்டிவ் ஆக்சலரேஷன் மட்டும் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, ஸோ இன் அ 3-dimensional velocity flow field எடுத்துட்டீங்க அப்படின்னா கன்வெக்டிவ் ஆக்சலரேஷன் இஸ் ஆக்சுவலி டிஃபைன்ட் அஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி டியூ டு சேஞ்ச் ஆஃப் பொசிஷன். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆக்சலரேஷனில் 2 காம்பனன்ட் இருக்கும் உங்களுக்கு. ஒரு பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இருக்கும், இன்னொரு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேஸ் இருக்கும். ஓகேவா? ஸ்பேஸ் அப்படிங்கிறது பொசிஷன் XYZ. ஸோ இந்த பொசிஷனை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற வெலாசிட்டி டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு ஆக்சலரேஷன் கொடுக்கும். அந்த ஆக்சலரேஷனுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்வெக்டிவ் ஆக்சலரேஷன். ஓகேவா? In the fluid flow. So the acceleration along x and y and z directions are actually given like this. So acceleration along x axis எடுத்துட்டீங்க அப்படின்னா it will be u into, ஏன்னா x axis பொறுத்த வரைக்கும் u component of velocity இருக்கும், அதோட வேரியேஷன் along x axis plus அதோட வேரியேஷன் along y axis plus அதோட வேரியேஷன் along z axis. So correct answer வந்து பார்த்தீங்கன்னா u into dou u by dou x plus v into dou u by dou y plus w into dou u by dou z. ஓகேவா? சிமிலர்லி நம்ம அதே மாதிரி ஒய் ஆக்சஸ்க்கும் நம்மளால எழுத முடியும். ஸோ இங்கே ஒய் ஆக்சஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விங்கிற வெலாசிட்டி காம்பனண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு ஆக்சலரேஷன் கிடைக்கும். ஸோ அப்போ யூ இன்டூ டோ வி பை டோ எக்ஸ். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஒய் அகைன் வித் ரெஸ்பெக்ட் டு அகைன் வி வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், அகைன் இங்கேயும் பாருங்கள் வி வித் ரெஸ்பெக்ட் டு ஜெட். இந்த யூவிடபிள்யூ மாறவே மாறாது. நெக்ஸ்ட் வந்து ஆக்சலேஷன் அலாங் ஜெட் ஆக்சஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன வெலாசிட்டி காம்பனண்ட் அப்படின்னா டபிள்யூ. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஸ்பேஷியல் சம்மந்தமாக இருக்கிற எல்லாத்துலேயுமே வந்து டபிள்யூ இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒய் அண்ட் Z terms. ஓகேவா? ஸோ 2-dimensional flow அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து Z terms எதுவுமே இருக்காது. ஸோ அப்போ இந்த டேர்மே இருக்காது. கரெக்டாக? ஸோ அப்போ ஐ கேன் சே தட் டோ யூ டபிள்யூ இன்டூ டோ யூ பை டோ இசட் ஈக்குவல் டு 0. அப்போ மீதி என்ன இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த டேர்ம் போச்சு, இந்த டேர்ம் 0 அப்படின்னா மீதி ஆக்சலரேஷன் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் வில் பி சிம்ப்ளி ஈக்குவல் டு யூ இன்டூ டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் வி இன்டூ டோ யூ பை டோ ஒய். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி கேட்குற கொஷின். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். ஸோ இந்த கொஷின் பாருங்கள், a 2-dimensional flow field. ஸோ ஃப்ளோ ஃபீல்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. a 2-dimensional flow field has the velocities along x and y directions respectively அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. u is equal to x square t and v is equal to minus 2xyt respectively where t is the time. The equation of streamline. ஸோ ஸ்ட்ரீம்லைன் ஈக்குவேஷன் தான் நம்ம லாஸ்ட் கொஷினாக பார்த்தோம் நம்ம போன வீடியோவில். அதே கேட் 2006 கேட்டிருக்காங்க. ஒரே மாடியூல்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், ஆப்ஷன் பி எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் to constant, option C xy equal to constant, option D not possible to determine. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீம் லைன் அப்படிங்கிற அந்த ஃப்ளோ பேட்டர்னோட ஈக்குவேஷன் நமக்கு தெரியணும். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரீம் லைன் ஈக்குவேஷனோட ஃப்ளோ. ஸ்ட்ரீம் லைன் அப்படிங்கிற அந்த ஃப்ளோ பேட்டர்னோட ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் dx by u is equal to dy by v. ஓகே, ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா u அப்படிங்கிறத கிளியராக கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் டி அப்படிங்கிறது, v வந்து மைனஸ் 2xytன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற u அண்ட் விக்கு பதிலாக நமக்கு கொஷினில் கொடுத்துருக்கிற அந்த வேல்யூஸை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ டி வந்து ரெண்டு சைட்லையுமே நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ் டேர்ம் கூட நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்போது ரிசல்டண்ட்டாக என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா dx by x is equal to dy by minus 2y கிடைக்குது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 2 வந்து நம்ம அந்த சைடு மேலே நியூமரேட்டரில் இருக்க மாதிரி கான்ஸ்டன்ட் வேல்யூ எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அப்போ 2 integral of dx by x, நான் 2 சைடும் இன்டெகிரேட் பண்ணுறேன். ஸோ integral
மைனஸ் டிஒய் பை ஒய். ஸோ இதை இன்டகிரேட் பண்ணும்போது உங்களுக்கு ln எக்ஸ் வரும். இந்த சைடு வந்து மைனஸ் ln ஒய் ப்ளஸ் ln கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ln எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இந்த 2 வந்து இந்த சைட் பவருக்கு கொண்டு போயிடலாம் எக்ஸுக்கு. ஸோ ப்ளஸ் நான் இந்த ln ஒய் டேர்மை வந்து இந்த சைடு கொண்டு வரேன். ஸோ ப்ளஸ் ln ஒய் ஈக்குவல் டு ln சி. ஓகேவா? ஸோ ஜென்ரலாக log ஏ ப்ளஸ் log பி இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா log ஏபி அப்படின்னு எழுதிடுவோம். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி இதுவும் ப்ளஸ் டேர்மில் தான் இருக்குது. ஸோ அப்போ எப்படி எழுதலாம்னா ln எக்ஸ் ஸ்கொயர் ஒய் அப்படின்னு எழுதலாம், விச் இஸ் ஈக்குவல் டு ln சி. ஸோ ரெண்டு சைடும் லானை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற டேர்ம் வந்து கிடச்சிரும். ஸோ இதான் நம்மளோட ஈக்குவேஷன். ஓகே, ஜென்ரலாக இப்போது கொஷினில் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். the equation of the streamline என்னங்கிறது கேட்டிருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது தான். ஸோ அவ்வளோதான். கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் அப்படின்னா நீங்கள் எதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னாலும் ஸ்லோப்னாலவே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஓகே, ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் அப்படிங்கிறது நம்ம இந்த ஈக்குவேஷனுக்கு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் அதை பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸ் ஆன்சர் என்ன வருதுன்னா மைனஸ் 2y பை எக்ஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் இது இங்கேருந்தே கூட கொண்டு வந்துடலாம். டிஒய் பை டிஎக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்ககிட்ட ஈக்குவேஷன் இருக்குது. டிஎக்ஸ் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஒய் பை மைனஸ் 2yன்னு இருக்குது. ஸோ நான் டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா விச் வில் பி சிம்பிளி ஈக்குவல் டு மைனஸ் 2y பை எக்ஸ். இதை நீங்கள் கிளாஸில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. v பை யூ, யூ பை வி அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்பீங்க. அதே மாதிரியே தான் நம்ம கொண்டு வரோம். ஸோ இப்போ நமக்கு வந்து ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரீம் லைன் அப்படிங்கிறது கிடச்சிச்சு. இங்கே ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா இதில் டீங்கிற டைம் பேட்டர்னே இல்லை, டீங்கிற வேரியபிளே இல்லை. ஸோ த ஸ்ட்ரீம் லைன் டஸ் நாட் வேரி வித் ரெஸ்பெக்ட் டு டைம், தஸ் இட் இஸ் அ ஸ்டெடி ஃப்ளோ அப்படிங்கிறது கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சொல்ல முடியும். ஸோ எப்போ வந்து உங்களோட ஸ்லோப் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரீம் லைனில் வந்து டைம் ஃபேக்டரே இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சோ, ஸோ யூ கேன் டெஃபினெட்லி சே தட் இட் டசன்ட் வேரி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ வேரி ஆகலை அப்படின்னா இட் பிகம்ஸ் steady flow. So it is possible to determine the streamline equation. So அப்போ லாஸ்ட் ஆப்ஷன் கண்டிப்பாக தப்பு. does not be able to possible to determine the streamline equation அப்படிங்கிறது தப்பு. ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே லென்த்தியானது. 2007 கேட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் ஹேப்பன் ஆகிறது ரொம்ப ரேர். பட் யூ கேன் டேக் திஸ் ஆஸ் அ ப்ரோட்டோடைப். நீங்கள் இதை வச்சுட்டு நீங்கள் நிறையா கொஷின்ஸ் வந்து இனிமேல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கொஷின்லேயே கிளியராக கொடுத்தாங்க, in a steady flow through nozzle. ஸோ நாசில் அப்படிங்கிறது தெரியும், இட் இஸ் அ டிவைஸ், ரைட்? ஸோ த ஃப்ளோ வெலாசிட்டி ஆன் த நாசில் ஆக்சிஸ் இஸ் ஆக்சுவலி கிவன். ஸோ இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா யூங்கிற வெலாசிட்டி அட் அ பர்டிகுலர் பொசிஷன், ஓகேவா, இஸ் கிவன் பை யூங்கிற வெலாசிட்டி அட் 0 பொசிஷன் மல்டிப்ளைட் பை 1 + 3x டிவைடட் பை எல். ஸோ இப்போ நம்ம இப்படியே ஒரு நாசில் டயக்ராம் ஒன்று போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் லென்த் ஆஃப் த நாசில், அதை நான் வந்து எல் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது ஸ்டார்டிங் பொசிஷன் ஆஃப் த நாசில், அந்த இடம் வந்து x = 0. ஸோ எனி பாயிண்ட் ஆஃப் டைம், அதாவது எக்ஸுங்கிற ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா இந்த பர்டிகுலர் இடத்துல எவ்வளோ வெலாசிட்டிங்கிறது நம்ம யூன்னு சொல்கிறோம். ஓகேவா? அதே ஸ்டார்டிங் பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல உள்ள வெலாசிட்டியை யூ நாட்னு சொல்கிறோம். ஸோ இப்போ புரியுதா? எந்த இடத்துல வெலாசிட்டி வேணுமோ அந்த வெலாசிட்டி வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 0 பாயிண்ட்டில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் உள்ள வெலாசிட்டி மல்டிப்ளைட் பை 1 + 3x டிவைடட் பை எல். எல்லுங்கிறது டோட்டல் லென்த், எக்ஸுங்கிறது நீங்கள் எந்த பொசிஷனில் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த பொசிஷன் வேணும் அப்படின்னா இந்த பொசிஷன் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட் வந்து பி அப்படின்னு வைக்கிறேன். இந்த பொசிஷன் வேணும் அப்படின்னா ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து இந்த இடம் இருக்கிறத நான் எக்ஸ்ன்னு எடுத்துப்பேன். ஓகேவா? ஸோ வேர் எக்ஸ் இஸ் த டிஸ்டன்ஸ் அலாங் த ஆக்சிஸ் ஆஃப் த nozzle from its inlet plane and L is the length of the nozzle. The time required for the fluid particle on the axis to travel from its inlet to the exit plane of the nozzle is அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ L by U naught, ஆப்ஷன் பி L by 3 U naught ln 4, ஆப்ஷன் சி L by 4 U naught, ஆப்ஷன் டி L by 2.5 U naught. ஓகே, ஸோ இப்போ பாருங்க, நான் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த மாதிரி ஒரு நாசில் டயக்ராம் ஒன்று போட்டுக்கோங்க உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு. இது வந்து உங்களுக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வெலாசிட்டி அப்படிங்கிறது என்னன்னு தெரியும், சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு தெரியும். ஸோ dx by dt. ஸோ அந்த விஷயத்தை தான் வந்து உங்களுக்கு கொஷினில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா dx by dt அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா. இப்போது
கொஷினில் உங்களுக்கு ஆக்சுவலாக என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. டைம் ரெக்வயர்டு தான் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்க வெலாசிட்டி எக்ஸ்பிரஷனே நம்ம எப்படி மாற்றிக்கிட்டோம்னா dx by dt. ஸோ இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். நம்ம இதிலிருந்து டிடிங்கிறத இன்டெகிரேட் பண்ணி டைம் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ விச் மீன்ஸ் இன்டெகிரேஷன் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த கான்செப்ட். ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடுறோம் அண்ட் டி டேர்ம்ஸை இன்னொரு சைடு கொண்டு போயிடுறோம். ஸோ அப்போ இந்த டிடிங்கிறத நான் இந்த சைடு கொண்டு போயிடுறேன், மித்த எல்லா டேர்ம்ஸும் நான் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். ஸோ கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் யூனாட் நீங்கள் கேட்கலாம், அது எக்ஸ் டேர்ம் இல்லை அப்படின்னா, பட் அது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. அதே மாதிரி எல்லுங்கிறதும் கான்ஸ்டன்ட் வேல்யூ, எக்ஸ் மட்டும் தான் வேரியபிள் வேல்யூ. அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டிஎக்ஸ்க்கு பக்கத்துலேயே நான் கொண்டு வந்துட்டேன். அந்த இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டிடி மட்டும் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் கான்ஸ்டன்ட் டேர்மும் வெளில எடுத்துறேன், 1/u0 ஈஸியாக இருக்குது வெளியில் எடுத்துறேன். ஸோ டோட்டலாக நான் இன்டெகிரேட் பண்ண போகிறேன். இன்டெகிரேஷன் ஷுட் பி டன் ஃபார் த என்டையர் திங். ஸோ அப்போ ஸ்டார்டிங் பொசிஷன் ஆஃப் த நாசில் 0, எண்ட் பொசிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல். ஸோ அதே மாதிரி டைம் இன்டர்வலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 0, ஏதோ ஒரு டைம் பர்டிகுலர் டைம், ஸோ சே டி இன்டர்வல் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ டைம் இன்டர்வலை பொறுத்த வரைக்கும் 0 to t அப்படின்னு வச்சுக்கலாம். லென்த்தை பொறுத்த வரைக்கும் 0 to l அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த இன்டெகிரேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில விஷயம் தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டெகிரேஷன் ஆஃப் cot x dx அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ cot அப்படிங்கிறது நீங்கள் எப்படி எழுதலாம்? cos by sin அப்படின்னு போடலாமா? ஓகே. ஸோ எப்போவுமே டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நியூமரேட்டர் வேல்யூ வந்துச்சு அப்படின்னா அந்த இன்டெகிரேஷனோட ஆன்சர் என்ன அப்படின்னா ln ஆஃப் டினாமினேட்டர், அவ்வளோதான். ஸோ அப்போது உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் sin x அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா cos x. ஸோ அப்போ ln ஆஃப் sin x அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த இன்டெகிரேஷனோட ஆன்சர். ரீசன் என்ன அப்படின்னா sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே இருக்க நியூமரேட்டர் வருது. ஸோ அப்போ அதே மாதிரி நம்ம இங்கே அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இங்கே dx இருக்குது, மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட் வந்து 1 தான் இருக்குது, கரெக்டாக? சரி, இப்போ நீங்கள் டினாமினேட்டர் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0 வந்துடும். இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 வரும். ஆனால் எக்ஸ்ட்ராவாக என்ன டேர்ம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3/l. ஏன்னா 3/l வந்து கான்ஸ்டன்ட். ஓகேவா? நம்ம எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டேர்மை தனியாக பண்ணணும், இந்த 1ங்கிற டேர்மை தனியாக பண்ணணும், 3x/lங்கிற டேர்மை தனியாக பண்ணணும். ஸோ 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இட் வில் பிகம் 0 அண்ட் இந்த 3x/lங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வந்துடும். ஸோ 3/l எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ அப்போ நமக்கு நியூமரேட்டரில் என்ன வேணும்னா 3/l வேணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷன் இருக்குது பார்த்தீங்களா, இன்டெக்ரல் dx by 1 + 3x/l அப்படிங்கிற அந்த எக்ஸ்பிரஷனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 3/l மல்டிப்ளை பண்ணுறேன், அதே மாதிரி 3/l டிவைடும் பண்ணுறேன். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஆனால் இப்போ நான் இதை மட்டும் நான் எடுத்து நான் பார்த்தேன் அப்படின்னா ln ஆஃப் டினாமினேட்டர் ஆன்சராக போட முடியும். அதே சமயத்தில் இதை வந்து நான் வெளியில் எடுத்துக்கலாம் இன்டெகிரேஷனை விட்டு, ஏன்னா கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால. ஸோ அதை தான் இங்கே ஒரே ஸ்டெப்பில் பண்ணியிருக்கு. ln அப்படிங்கிறத நீங்கள் log by c வச்சுக்கலாம். பாருங்கள், டினாமினேட்டருக்கு வந்து அதை எடுத்தாச்சு. எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்கும் அப்படின்னா நீங்கள் மல்டிப்ளிகேஷனில் பண்ணதை வந்து இந்த இதுக்கு பண்ணும்போது போயிடும் இன்டெகிரேஷனில். மீதி எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3/l வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவர்ஸ் ஆயிரும், ரெசிப்ரோக்கல் ஆயிரும், மேலே போகும்போது l/3 ஆயிரும். ஓகே. ஸோ இப்போ லிமிட்ஸ் வந்து 0 to l, இந்த சைட் dt அதை இன்டெகிரேட் பண்ணால் வெறும் t. ஸோ அதுக்கு லிமிட்ஸ் வந்து 0 to T. ஓகே. ஸோ இப்போ நம்ம இன்டெகிரேஷன் எதை பொறுத்து பண்ணோம்னா எக்ஸை பொறுத்து பண்ணணும். ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரைட் ஹேண்ட் சைட் ரொம்ப ஈஸி. உங்களுக்கு t இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க மைனஸ் லோயர் லிமிட். ஸோ அப்போ T வந்துடும். ஓகே. இப்போது நாம் ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அப்பர் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் எல்லுங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ எல் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ ln 4ன்னு வந்துடும். மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணும். லோயர் லிமிட் வந்து 0, அதை வந்து நம்ம எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போது ln 1 + 0 அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ 1 + 0னா ln 1 தான் வரும். ln 1 அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து வேல்யூ கொடுத்து நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது ரூல் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ தான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் log a மைனஸ் log b அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதலாம், log a/b அப்படிங்கிறது எழுதலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நான் இதை எப்படி எழுதுறேன் அப்படின்னா ln ஆஃப் 4/1 அப்படிங்கிறத எழுதுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீயோட ஆன்சர். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஆப்ஷன்ஸ் போய் பாருங்கள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இங்கே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரெண்டு விஷயம். பேசிக் இன்டெகிரேஷன் தெரியணும் அண்ட் கொடுத்துருக்கிற எந்த ஒரு ஈக்குவேஷன்லையும் எப்படி ஒரு விஷயம் வேரி ஆகுதுன்னு பார்க்குறீங்க. இங்கே வெலாசிட்டி தான் வேரி ஆகுது, பட் இட் இஸ் வேரியிங் வித் ரெஸ்பெக்ட் டு த பொசிஷன். அதை கிளியராக ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து டோட்டல் லென்த் அப்படிங்கிறது, அண்ட் இது வந்து ஸ்டார்டிங் பொசிஷன் அப்படிங்கிறதும் கிளியராக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சால்வ் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம்குள்ளே போகலாம்.
So for a continuity equation given by del dot v vector equal to 0. So இது வந்து அவங்களே கொடுத்திருக்காங்க ஒரு continuity equation for a continuity equation given del dot v vector equal to 0 to be valid where v vector is a velocity vector, which one of the following is a necessary condition. So இது வந்து GATE 2008 Indian Institute of Science செட் பண்ண கொஷின் பேப்பர். ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெடி ஃப்ளோ, ஆப்ஷன் பி இர்ரோட்டேஷனல் ஃப்ளோ, ஆப்ஷன் சி இன்விசிட் ஃப்ளோ. இன்விசிட் ஃப்ளோ அப்படின்னா என்ன மீனிங்னா டைனமிக் விஸ்காசிட்டி ஜீரோன்னு அர்த்தம். ஆப்ஷன் டி வந்து இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளோ. இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளோ அப்படின்னா டென்சிட்டி வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் எதை வந்து நீங்கள் சொல்ல முடியும் ஃபார் திஸ் பர்டிகுலர் திங் டெல் டாட் வி வெக்டார் ஈக்குவல் டு 0. டெல்லுங்கிற ஆப்ரேட்டர் வந்து உங்களுக்கு தெரியும், இட் இஸ் ஐ வெக்டார் இன்டூ டோ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே வெக்டார் இன்டூ டோ பை டோ ஒய் அண்ட் ப்ளஸ் கே வெக்டார் இன்டூ டோ பை டோ இசட். ஓகேவா? ஸோ இதோட உங்களுக்கு வி வெக்டரை வந்து ரெப்ரசன்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ வி வெக்டர் அப்படிங்கிறது யூஐ வெக்டர் ப்ளஸ் விஜே வெக்டர் ப்ளஸ் டபிள்யூகே வெக்டர். ஓகேவா? ஸோ இது ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். ஸோ நீங்கள் டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், ஐ டாட் ஐ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வில் பி ஈக்குவல் டு 1 அண்ட் ஜே டாட் ஜே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வில் பி ஈக்குவல் டு 1 அண்ட் அதே மாதிரி கே டாட் கே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வில் பி ஈக்குவல் டு 1. ஸோ லைக் வெக்டர்ஸோட டாட் ப்ராடக்ட் வில் பி ஈக்குவல் டு 1, அன்லைக் வெக்டர்ஸோட டாட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 0 வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இது ரெண்டு டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது ஐ டாட் ஐ வந்து 1. ஸோ அப்போ என்ன வரும்னா யூ இன்டூ டோ யூ பை டோ எக்ஸ் அப்படிங்கிற டேர்ம் வந்துடும். அதே மாதிரி ஜே டாட் ஜே வந்து 1. ஸோ அப்போ அந்த வியும் இந்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சிமிலர்லி கே டாட் கே வந்து 1. ஸோ அப்போ அந்த டபிள்யூவும் இந்த டேர்மையும் நம்மளால் மல்டிப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ டெல் டாட் வி வெக்டார் ஈக்குவல் டு 0 அப்படின்னா டைவர்ஜன்ஸ் அப்படிங்கிற மாதிரி மேத்தமேட்டிக்ஸில் படிச்சிருப்பீங்க. டைவர்ஜன்ஸ் ஆஃப் த வெலாசிட்டி வெக்டர் இஸ் 0 அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் திஸ் ஈக்குவேஷன் டோ யூ பை டோ எக்ஸ் பிளஸ் டோ வி பை டோ ஒய் பிளஸ் டோ டபிள்யூ பை டோ இசட் ஈக்குவல் டு 0. திஸ் ஈக்குவேஷன் இஸ் வேலிட் ஃபார் incompressible flow only and valid for both steady and unsteady flow. ரொம்ப ரொம்ப முக்கியம். So you can say that the correct option for this particular question is incompressible flow. So இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு continuity equation தான், but this continuity equation is valid for incompressible flow for both steady as well as unsteady. எப்படி வேணா இருக்கலாம், பட் incompressible flow அப்படிங்கிறது தான் இதில் ஒரு மெயின் திங். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ நம்ம அடுத்த கொஷினுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷின் பாருங்கள், இதுவும் சிமிலராக இருக்குது. எ ஸ்ட்ரீம் லைன் அண்ட் ஈக்விபொட்டன்ஷியல் லைன் இன் அ ஃப்ளோ ஃபீல்டு. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் போன வீடியோலேயே. GATE 2011 கேட்டிருக்காங்க. தே ஆர் parallel to each other, they are perpendicular to each other, they intersect at acute angle, they are identical. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரீம் லைன் அண்ட் ஈக்விபொட்டன்ஷியல் லைன் ஷை அண்ட் ஃபை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளோ ஃபீல்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா தே கட் எக்ஸாக்ட்லி ஆர்த்தோகனல் டு ஈச் அதர். ஸோ a streamline and equipotential lines in the flow field are perpendicular to each other everywhere. நம்ம இதை கூட பார்த்தோம், everywhere except at stagnation points. stagnation pointsல வந்து ஃப்ளோ ஃபீல்டு இல்லை, ஃப்ளோவே இல்லை. ஸோ ஸ்டாக்னேஷன் பாயிண்ட்ஸை தவிர மித்த எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே கட் ஆர்த்தோகனல் டு ஈச் அதர் ஆர் 90 டிகிரி டு ஈச் அதர் ஆர் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி.